வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஷீலாஜித். இதை பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பாடி பில்டர் வந்து இதை பற்றி பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டிலே சில யூடியூப் சேனல், ஃபிட்னஸ் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அவங்களே இதை பற்றி பேசியிருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். உண்மையாலுமே அது பயன் தருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நண்பர்களே, இந்த பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் வந்து இதை சொல்லுவாங்க. உப்பு கர்மா, அப்புறம் கப்பிவா, இப்படினால பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. இது நிறையா கம்பெனிகள் இருக்குது. ஒவ்வொரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரும் வந்து ஒவ்வொரு கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பண்ணுறது வந்துட்டு இந்த கப்பிவாவும் இந்த உப்பு கர்மா அப்படிங்கிற இந்த ஷீலாஜித் தான். இது வந்துட்டு இமாலயாவில் கிடைக்கிது அப்படிம்பாங்க. பலாயிரம் அடி மலையில் போயிட்டு இதை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்த்தாலே தெரியும், ஒரு தாறு மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? அதுலேருந்து இப்படி கலக்கி எல்லாம் குடிப்பாங்க. இதில் இப்படி எடுத்துக்கிறதுனால டெஸ்டோஸ்டெரோனெல்லாம் வந்துட்டு நமக்கு பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமேசான் காடுகளில் கிடைக்கக்கூடிய அரிய வகை மூலிகை அப்படிம்பாங்க. உண்மையாலுமே அது அமேசான் காடுகளில் தான் கிடைக்குதான்னு பார்த்தா தெரியாது. சில சில இடங்கள்லாம் அமேசான் காட்டுக்குள்ளே உள்ளேயே போக முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அமேசான் காட்டுகளில் கிடைக்கும் மூலிகை அப்படிமானுங்க. என்னமோ இவனுங்களே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஷீலாஜித். பல்லாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற இதில் போயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக நம்ம பார்த்தோமா? கிடையாது. இமாலயாவில் கிடைக்கிது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இமாலயாவில் கிடைக்கிது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ ஹைட்டில் கிடைக்கிதாங்கிறது வந்துட்டு சந்தேகம்தான். சரியா? பாடி பில்டர்ஸ் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதை எடுத்தால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிம்பாங்க. இந்த ரிசல்ட் கிடச்சுன்னு சொல்கிறவங்கெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருப்பாங்க. ஸ்டெராய்டு போட்டு பயங்கரமாக உடம்பை ஏற்றிட்டு, நீங்கள் ஸ்டெராய்டு போட்டீங்கனாலே உங்களுக்கு நேச்சுரலாக சுரக்கிற எல்லா ஹார்மோனுமே பாதிக்கப்படும் உடம்புல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷீலாஜித் எடுக்கிறதுனால எனக்கு டெஸ்டோஸ்டெரோன் வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன கேட்டானா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டெரோனே பத்தாதுன்னு தான் அவங்க வெளியிலேருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடம்புல ஏற்றிட்டு உடம்பு பண்ணுறாங்க. நல்லா உடம்பை ஏற்றி வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு இதனால தான் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு தவறாக. आजकल हर जिम जाने वाले बंदे के दिमाग में सिर्फ एक बात रहती है कि मैं मान ले लूं, और मान लेने के बाद उनको ये नहीं पता कि इसके कितने साइड इफेक्ट होते हैं. जल्दी बॉडी बनाने के चक्कर में वो अपना नुकसान कर बैठते हैं. इसलिए मैं रिकमेंड करता हूं कपिवा का शिलाजीत गोल्ड, जो कि एक नेचुरल सप्लीमेंट है. बॉडी का टेस्टोस्टेरोन लेवल बढ़ाने के लिए इसमें पावरफुल जड़ी बूटियां हैं, जैसे शिलाजीत, अश्वगंधा, स्वर्ण बसम, गोक्षुरा और ब्लैक मुसली. ये हम मिलकर बॉडी का टेस्टोस्टेरोन लेवल बढ़ाते हैं, जिससे 2 महीने में बॉडी की स्ट्रेंथ और स्टेमिना दोनों ग्रोथ करते हैं. हम ज्यादा देर तक वर्कआउट कर पाते हैं और जिम में हैवी वेट इजीली उठा पाते हैं. ये लैब रिपोर्ट के साथ आता है, जिसका मतलब है ये बिल्कुल सेफ है. तो आप भी अपने सप्लीमेंट्स टैग में से ऐड कर सकते हैं. मेरे कोड PAWAN15 यूज करने से आपको मिलेगा एक्स्ट्रा डिस्काउंट ऑन www.kapiva.in पर. இப்போ ஒருத்தர் வந்து பேசினார் இல்லைங்களா, பாடி டெவலப் ஆச்சு இந்த ஷீலாஜித் எடுத்துக்கிட்டதுனால, டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் ஆச்சு, எனர்ஜி கிடச்சிச்சின்னு. அவரே வந்து ஒரு ஸ்டெராய்டு பாடி பில்டர். இதில் இன்னொரு பிட்டன்னு என்ன தெரியுமா போடுறாரு தலைவர்? பசங்கள்லாம் தவறான வழிக்கு போகிறோமா பார்த்துக்குங்க. அவர் சொல்கிறாரு, அவரே ஸ்டெராய்டு போட்டு தான் வந்திருக்காரு தலைவர். பசங்கள்லாம் தவறான வழிக்கு போகிறாங்க, இது 2 மாதம் எடுத்துட்டா இந்த மாதிரி பாடி ஆயிரும்னு வந்து கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நமக்கு சொல்கிறாங்க. இதை பார்க்குற பசங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த ஷீலாஜித் எடுத்தால் இவரை மாதிரி ஆயிடலாம். அப்படியெல்லாம் ஆக முடியாது. இதுதான் இந்த எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஏடுகளெல்லாம் பார்த்துட்டு அவங்கள நம்பக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்கள நம்பிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவை இருக்குது, டெஸ்டோஸ்டெரோன் செக் பண்ணி பார்க்குறோம், நமக்கு உண்மையாலுமே டெஸ்டோஸ்டெரோன் வந்து லோவாக இருக்குங்கும்போது இதை எடுக்கலாம், இது பயன் தரும். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறத கேட்டு இவங்கள மாதிரி ஆகிடுவோன்னு எடுக்கிறது வந்துட்டு அது வந்து முட்டாள்தனம் தான். அதனால் நம்பாதீங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி பாடி பில்டருக்கு வந்து சொல்கிறத நம்ப வேண்டாம். சரியா? அப்போ இதை பார்க்கக்கூடிய பசங்க என்ன நினைப்பாங்க, ஷீலாஜித் பயன் அடிக்குமானா அடிக்கும், இல்லைன்னா இல்லை. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் அது கிடையாது. சரிங்களா? நான் வரேன், அதை பற்றி பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இது ரெண்டு பார்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது நானும் எடுக்க போகிறேன். சரிங்களா? எதுனாலும் வந்து என்னை வச்சு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு கிரேட்டின் வந்து இன்னும் ஒரு 5 நாளோ அவ்வளோதான் இருக்குது. அந்த கிரேட்டின் வாங்கினது நான் வந்து பிப்ரவரியில் வாங்கினேன். பிப்ரவரியிலேருந்தே கணக்கு வைங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி, பிப்ரவரி, மார்ச்,
பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இது ஆகஸ்ட்டா? இந்த மாதம் முடியும், இல்லைனா அடுத்த மாதம் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் வரும். இவ்வளோ மாதம் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 நாள் விட்டுட்டு திரும்ப அந்த சீலாஜித் எடுப்பேன். சீலாஜித் இவங்க சொல்கிற மாதிரி அந்த கலைக்கு எடுக்க மாட்டேன், டேப்லெட்டில் வரும் ஃப்ளேவர்களில், அதை எடுப்பேன். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அது எடுத்து 1 மாதம் எடுப்பேன். எடுத்து முடிச்சுட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியும் இதுதான் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்களை வந்து அப்படி சொல்லும்போது பசங்க, ஒன்றும் அறியாத பசங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதை எடுத்தால் நமக்கு பயங்கரமாக ஆகிடும். 25 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? இந்த டெஸ்டாஸ்டரோனெல்லாம் எடுக்க வேண்டிய, அந்த சீலாஜித்தெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் பாடி, ஒரு நல்லா ஃபிட்னஸாக பார்க்க நீட்டாக இருக்கணும், டிஷர்ட் போட்டால் நல்லா தெரியணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறவங்க இந்த சீலாஜித்தெல்லாம் எடுக்கவே வேண்டாம். அவங்களுடைய டெஸ்டாஸ்டரோனே நல்லா இருக்கும். ஆனால் இதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு 25 இல்லைனா ஒரு 30 வயசு, ஒரு 35 வயசில் எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் தான் இதெல்லாம், சரிங்களா? எடுத்தால் பயன் இருக்குது. ஆனால் இந்த ஆடுக்கு வந்துட்டு நேச்சுரலாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக ப்ரமோட் பண்ணுறாங்க. பார்க்க போனால் நேச்சுரலாக பண்ணுறவங்க தான் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நேச்சுரல் சப்ளிமெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க, இது வரக்கூடாது இல்லை இவங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து போட்டிருக்கிறேன். நான் வீடியோஸு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ அது உண்மையாலுமே பயன் அளிக்குதான்னு பார்த்தா பயன் கொடுக்கும், சரிங்களா? அது வந்து நீங்கள் எடுக்கிறத பொறுத்து, நீங்கள் எந்த மாதிரி டயட்டு, எந்த மாதிரி ஒர்க் அவுட் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டெஸ்டாஸ்டரோன் வந்து வேலை செய்யும். இந்த சீலாஜித் வந்து வேலை செய்யும். டெஸ்டாஸ்டரோன் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் தான் இருக்குது. இதை போட்டனவே அப்படியே கொட்டுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் வந்து இதை ப்ரமோட் பண்ணுறதை நீங்கள் நம்ப வேண்டாம், நம்பக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே இதனால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கும்போது இதை போட்டால் நமக்கு இப்படி உடம்பு வந்துடும் நீங்கள் நம்பக்கூடாது. பயன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, பயன் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோனோட, அதாவது டெஸ்டாஸ்டரோனோட அளவு உங்களுக்கு தேவை, டெஸ்டாஸ்டரோன் உங்களுக்கு வந்துட்டு டெவலப் ஆகணுன்னா இது எடுக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இது வந்து பயங்கரமாக உங்களுக்கு உடம்புல வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வருமானு பார்த்தா கிடையாது, உண்மையாலுமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் அதைத்தான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் நான் இதைத்தான் சொல்ல போகிறேன். இந்த சீலாஜித்துக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஏதாவது எடுக்கலான்னா தாராளமாக கிரேட்டின் எடுங்க, தப்பே கிடையாது. கிரேட்டின் எடுக்கலாம். இல்லை நான் இதையும் எடுக்கிறேன்னா எடுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதையும் எடுக்கலான்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இதுக்கு மாற்றாக வந்து நான் என்ன எடுக்கலான்னா கிரேட்டின் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதுலேயும் டெஸ்டாஸ்டரோன், நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் வந்து நீங்கள் டெட் லிஃப்ட்டு, ஸ்குவாட்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி கடினமான பயிற்சிகளை நீங்கள் ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதிதீவிர பயிற்சிகள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த சீலாஜித்துங்கிறதெல்லாம் தேவையில்லாதது. நமக்கு இதுக்கெல்லாம் பணத்தை நம்ம செலவு பண்ண வேண்டாம். அதாவது இந்த குளுட்டமின், பிசிடபிள்யூஏ, அப்புறம் இடபிள்யூஏ, எசென்சியல் அமினோ ஆசிடு, ப்ரீ ஒர்க் அவுட்டு, போஸ்ட் ஒர்க் அவுட்டு, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் நம்பக்கூடிய ஒரே சப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரேட்டின். அதனால எனக்கு பயன் கிடச்சிருக்குது. மற்றது எல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இந்த சீலாஜித்துங்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு சைடிஷ் மாதிரி தான். இந்த சாப்பிடும்போது ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதனால் இதில் எல்லாம் பணத்தை செலவு பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுற பாடி பில்டர்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்க இதனால் அவங்களுக்கு அந்த பாடி வந்து டெவலப் ஆகலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க வந்து பணத்துக்காக வந்து இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு இதுக்காக இப்படி எடுத்து குடிப்பாங்க, தொடர்ந்து எடுப்பாங்களான்னு நம்ம பக்கத்தில் இருந்தால் பார்த்தோம், இல்லை, பார்க்குறதில்ல, சரிங்களா? அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். பயிற்சி பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு என் கிரேட்டின் முடிஞ்சோன்னா நான் இதை எடுப்பேன், சீலாஜித்தை எடுப்பேன். எடுத்துகிட்டு இதில் உண்மையாலுமே பயன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா அடுத்தவங்கள வச்செல்லாம் நான் பேச மாட்டேன், என்னை வச்சே தான் நான் பேசுவேன். இது ஒரு பார்ட் வச்சுக்கலாம், அடுத்த பார்ட் நான் ஒன்று போடுவேன், சரிங்களா? அதனால் இதிலலாம் காசு போடுறத விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபுட்டில் போடுங்க, இல்லைனா சப்ளிமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கும். சப்ளிமெண்ட்டுனால் நீங்கள் கிரேட்டின் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், இதில் போடுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வீக்காக இருக்குது, டெஸ்டாஸ்டரோனால வீக்காக இருக்குதுன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அளவை செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா?
அதில் கம்மியாக இருந்ததுன்னா வேணால் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுக்க வேண்டாம்னா சொல்ல, பட் இந்த பாடி பில்டர்களை பார்த்தாலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை டெஸ்டாஸ்டரோன் உண்மையாலுமே வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு டைம் வேணால் இந்த சீலாஜித் எடுத்து பாருங்கள். அது என்னங்க 100 கிராமம் என்னமோ 1000 ரூபா 1500 சொல்கிறாங்க. இவனூண்டு எடுத்து இப்படி கலக்க சொல்கிறாங்க. 10-15 நாளைக்கு கூட வராது மாதிரி இருக்காது. சரிங்களா? அதனால் 1 மாதத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்டாஸ்டரோனை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இது பயன் தருதா இல்லையான்னு உங்களை நீங்களே வச்சு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். சரியா? இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.